नीलादुङ्गस्तनगिरिदडी शुद्धमुद्बोध्यकृष्टं पारार्त्यंशं श्रुति शतशिरसिद्धमध्यापयन्ती सोच्चिट्टायां शजनिगलितं या बलात्कृत्य भुङ्क्ते गोदातस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கற்கு பன்னுதிருப்பாவை பல்பதியம் இந்நிசையால் பாடிக் கொடுத்தாள்னர் பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு சூடிக் கொடுத்த சுடர்குடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினீ வேங்கடவர்க்கென்னை விதியன்னை மாத்தம் நாம் கடவா வண்ணமே நல்கு. ஆண்டாள் அருளி போயிருக்கிற திருப்பாவையிலே 16வது பாசுரத்தை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். இது பர்யந்தம் அவதாரிகையாக 5 பாசுரங்கள், மார்கழி, வையம், ஓங்கி, ஆழி, மாயனை வரையிலும் அவதாரிகை பீட்டிகா பாவமாக கொடுக்கப்பட்டது 5 பாசுரங்கள். அதுக்கு மேலே 6வது பாசுரம் தொடக்கமாக 15வது பாசுரம் ஈராக 10 வீட்டு பெண் குழந்தைகளை எழுப்பின பாசுரம். முதல் பெண் பிள்ளை பிள்ளாய்னு சொல்லப்படுகிற பகவத் அனுபவத்திலே புதிதாக இருப்பவள் ஒருத்தியை எழுப்புகிற பாசுரம்தான் புள்ளும் சிலம்பினகான் என்கிற பாசுரம். அது தொடக்கமாக கடைசியில் 10வது வீட்டு பெண் குழந்தை ஆறு எல்லே இளங்கிளியே. அவளுடைய மடச்சோஷம் ரொம்ப இனிமையாக இருக்கிறது. கோட்டியிலேயே சிறிய பெண் பிள்ளையாக கிளியாக இருக்கிறாள். அப்படி இருக்கிறதுனால அந்த பெண் பிள்ளையை எல்லே இளங்கிளியே என்று அழைத்து பாகவத கோட்டி எல்லாரையும் சேவிக்க வேணும், ஒன்றாக சேர்த்து பார்க்க வேணுங்கிற ஆசை இருக்கக்கூடியவள் அவள். அந்த பெண் பிள்ளைய எழுப்பின பாசுரம் தான் எல்லே இளங்கிளியே. அது வரைக்கும் பார்த்தோம். இப்பொழுது 16வது பாசுரம். எல்லாரும் வந்தாச்சு, 5 லட்சம் கோடி பெண்களும் வந்தாயிற்று. இப்ப கண்ணனுடைய திருமாளிகைக்கு செல்ல வேணும், அவனை எழுப்ப வேண்டும். இதுதானே தாத்பரியம். நீளாதுங்க ஸ்தனகிரிதடி சுத்தமுத்போத்திய கிருட்டம் பாரார்த்தியம்சம் ஸ்ருதி சதசிரசித்தம் அத்தியாபயந்தி சோச்சிட்டாயாம் ஷஜனிகளிதம். பகவானுக்கு அவன் ஆர் என்பதை அவன் உறங்கிக் கொண்டிருக்கின்றபடியினாலே அவனை எழுப்பி அவனை உணர்த்த வேணுங்கிறது தான் ஆண்டாளனுடைய திருவுள்ளமே. அப்படித்தான் பாவை நோன்பு என்று அதற்காகத்தான் ஆரம்பித்தாள். இப்ப எல்லாருமே சேர்ந்துட்டா கிருஷ்ணனுடைய திருமாளிகைக்கு செல்ல வேண்டும். அதுக்கு பேர் என்ன? திருமாளிகை அப்படின்னு சொல்றோம். திருமாளிகைங்கிறது அது ஆரப்பை நம்ம எழுப்ப போறோம். எழுப்ப வேண்டியது கிருஷ்ணனை. ஆனால் அந்த திருமாளிகையில் எல்லாரும் இருப்பாள். அப்ப எல்லாருமா சேர்ந்தா 5 லட்சம் வெடிப்பெண்களையும் திரட்டி கொண்டு நேர போய் கண்ணபெருமானுடைய திருமாளிகைக்கு வாசல் போய் நின்றுடா. அங்க இருக்கிறது யார் இருப்பா? வாசல்ல துவாரபாலகர்கள். அவள்லாம் வீட்டை காவந்து பண்ணணும் இல்லையோ, கண்ணனே உள்ளுக்குள்ள இருக்கானோ இல்லையோ. ஏன்னா கண்ணனுக்கு எல்லாமே தீம்பா வந்துட்டு இருக்கு. அதனால அந்த கண்ணன் பெருமானை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வாசல்ல எல்லாரும் இருக்கா. ஏன்னா பெருமானுடைய கோவில் அப்படின்னு சொன்னோம்னா துவாரபாலகர்கள் தான் முதல்ல இருப்பான். அதுக்கப்புறம் வாசல் காப்பான். அதாவது கோயில் காப்பான் முதல்ல, அதுக்கப்புறம் வாசல் காப்பான். இவ எல்லாரும் இருப்பான். இவர்களெல்லாம் எழுப்புற பாசுரம் தான் இன்றைய பாசுரம். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடித்தோன்னும் தோரண வாசல் காப்பானே, மணிக்கதவும் தாழ்தரவாய் ஆய சிறுமிய ரூமுக்கு அரைபறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய்நேர்ந்தான் தூயோமாய் வந்தோ துயிலழப் பாடுவாம் வாயால் முன்னம் மாற்றாதே அம்மா நீ நேர்நிலை கதவும் நீக்கு ஏலோ ரம்பாவாய். இதுதான் பாசுரம். 16வது பாசுரம். நேயநிலை கதவும் நீக்கு என்று பகவானுடைய கோவில் வாசல்ல போய் திருமாளிகை வாசல்ல போய் நின்றுடு, பெருமாளே அங்க நேயநிலை கதவும் நீக்கு அப்படின்னு. ஏன்னா பெருமாளுக்கு திருவாராதனை நிச்சயம் பண்ணும்போது முதல்ல இந்த பாசுரத்தை சொல்லித்தான் பெருமாளை எழுப்புறது. கோயிலாழ்வானை திறப்பதே கராதாடனம் செய்துதான் எழுப்புவது. இந்த பாசுரத்தான் வச்சிருக்கா பொருவர்கள்லாம். ஆஹா, இந்த வாசல்ல வந்துட்டா இப்ப இந்த பாசுரத்துக்கு ஒரு அவதாரிகா பாவம் உண்டு. இந்த அவதாரிகை என்ன சொல்லணும்? இந்த பாசுரத்துல எழுப்ப வேண்டும், கண்ணனுடைய திருமாளிகைக்கு எழுப்ப வேண்டும். அதுதானே. இப்ப நம்மளா நேர போய் எழுப்புறதா அப்படிங்கிறதல்ல. பகவானை போய் அனுபவிக்க வேண்டும் என்னால் முதல்ல
கடகர்களை பற்றி கொண்டு தான் நாம் போக வேண்டும். பகவானை பற்றணும் அப்படின்னு சொன்னா நம்ம சம்பிரதாயத்துல ஆச்சாரியரை கொண்டனும் செல்ல வேண்டும். இந்த ஆச்சாரியனுடைய அபிமானம் நமக்கு கிட்டி அந்த கடகர்கள் சொல்லப்படுகிற ஆச்சாரியர்களை கொண்டுதான் நாம் எம்பெருமானை தரிசிக்க வேண்டும் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கணுமோ இல்லையோ. தஸ்மாத் ஆச்சாரியவத்தையா தஸ்மாத் ஆச்சாரியவான் பவே அப்படின்னு சொல்லும்படியாக அதாவது எம்பெருமானுடைய புண்டரீகாட்சனாக இருக்கக்கூடியதான எம்பெருமானுடைய திருக்கண்களுடைய கடாட்சம் எப்பொழுது கிட்டும் அப்படின்னா தஸ்மாத் ஆச்சாரியவத்தையா ஆச்சாரிய பவான் பவேதுன்னு சொல்லும்படியாக ஆச்சாரியனுடைய கிருபை இவன் நம்மவன் அப்படின்னு சொல்லிவிட்டால் அப்புறம் பெருமாள் நம்மை ரட்சிக்கிறான். அதுதான் புருஷகாரமாக யார் இருக்கா என்னால் ஆச்சாரியர் உள்ளார். இங்கே முக்கியமான விஷயம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம சம்பிரதாயத்திலே ஜெகதாச்சாரியர் அப்படின்னு எம்பெருமானாரை சொல்லுவோம். அந்த எம்பெருமானார் நியமனம் பண்ணது 74 சிம்மாசனாதிபதிகள். ஏன்னா இந்த சீவெட்டுவ சம்பிரதாயத்திலேயே 74 சிம்மாசனாதிபதிகளை எம்பெருமானார் நியமனம் செய்வித்து போந்தார். எதற்காக? ஆங்காங்கு இருக்கக்கூடிய தேசங்களிலே அந்தந்த கைங்கரியங்களை பண்ண வேணும் என்பதற்காகவே இந்த ஆச்சாரியர்களை நியமனம் செய்து வைத்திருந்தார் சுவாமி எம்பெருமானார். இது அவருக்கு எப்படி தோற்றித்து? குளத்திலோ குட்டையிலோ நீர் இருந்தால் குருவி குடித்துப்போம், வீராணத்தில் நீர் இருந்தால் உலகே வாழ்ந்து போம்னு நாதமணிகள் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாரா. அது அப்படியே வழி வழியாக வந்தது. அது எதை பார்த்து சொல்லியிருக்காருன்னா, எம்பெருமானார்னு ஒருவர் அவதாரம் பண்ண போகிறார். ஏன்னா அவருக்கு திரும்பியே கிடைச்சிருக்கோம். நம்மாழ்வார் அடைந்து அவர் வரப்போறார். அவர் வந்து இந்த இந்த சம்பிரதாயத்தை விளக்கும்படியாக புலிக 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 பொய்த்து வல்லுயிர்ச்சாவும்னு ஆழ்வார் தெரிவித்தது போல ஒரு எம்பெருமானாரை போலே அவதரிக்க போகிறார்கள் அப்படின்னு கொச்சித் கொச்சித் மகாபாகான்னு சொல்லி ஸ்ரீமத் பாகவதத்திலும் தெரிவிக்கப்பட்டது போலே இங்கெங்கே காவேரி நதி தீரத்திலே, தாமிரபரணியாத்தினுடைய நதி தீரத்திலே, இங்கெங்கு இருக்க வேகவதியினுடைய நதி தீரத்திலே, இப்படி பல பல ஆற்றுக்களினுடைய நதி தீரத்திலே பரம பாகவதர்களாக அவதாரம் பண்ண போகிறார்கள். அதிலும் முக்கியமாக பொலிக பொலிகன்னு சொல்லும்படியாக எம்பெருமானார் ஸ்ரீபெரும்புதூரிலே வந்து அவதரிக்க போகிறார். அவருடைய திருமேனியை நம்மாழ்வார் கொடுத்துட்டு போயிட்டார் நாதமணியிடத்தை. அப்படி எழுந்தருளி இருந்த எம்பெருமானார் வீராணத்துக்கு போய் சேர்க்கிறார், பார்க்கிறார். பார்த்தா அங்கு 74 மதகுகள் உள்ளது. ஏரியில மதகுகள், தண்ணீரை திறந்து விட்டோம்னா ஆங்காங்கு இருக்கக்கூடிய இடங்களுக்கு வயல்களுக்கு எல்லாம் போய் தீர்த்தம் நல்ல சமிருத்தியாக எல்லா இடங்களுக்கும் அந்த நீர்ப்பாசனத்தை கொடுக்கும், விவசாயம் நல்லா நடக்கும். ஒரு இடத்துல குளம்னு சொல்லப்படுகிற ஒரு குருவியோ, அந்த குருவி காலை வச்சதுன்னா அதுல ஒரு பள்ளம் வரும் இல்லையோ, அந்த பள்ளத்துல எவ்வளவு ஜலம் நிற்கும்? இத்தினூண்டு நிற்கும். அது குருவி தான் சாப்பிட முடியும். குளம்னு சொல்லப்படுகிறது ஒரு மாடு இருக்கு, ஒரு குதிரை இருக்குன்னா அதனுடைய குளம் நகம் இருக்கும் இல்லையா, காலுக்கு கீழே நகம் இருக்கு. அது ஜலத்துல பதிஞ்சதுன்னா ஒரு பள்ளம் ஏற்படும். அதுல எவ்வளவு இத்தினூண்டு ஜலம் வரும், அவ்வளவுதான். குளத்திலோ குட்டையிலோ நீர் இருந்தால் குருவிதான் குடித்து போகும், குருவிதான் சாப்பிட முடியும். ஆனா வீராணத்திலே நீர் இருந்தால் உலகே வாழ்ந்து போகும் அல்லவா. அந்த ஒரு கிருபை பரம காருண்யத்தோட, அதனாலதான் எம்பெருமானார் தரிசனம் என்ன நம்பெருமாளே சொல்லிட்டு விடார். எம்பெருமானார் தரிசனம் என்ன இதற்கு நம்பெருமாள் பெயரிட்ட நாட்டி வைத்தார், அம்புவியோர் இந்த தரிசனத்தை எம்பெருமானார் வளர்த்த அந்த செயல் அதிகைக்கா. அந்த ஓராண் வழியாக உபதேசித்தாம் அப்படின்னு சொன்னா ரொம்ப நாளைக்கு ஓடும். அது சீக்கிரமா எல்லாரும் எம்பெருமானுடைய திருவடிகளை போய் சேர வேணும் அப்படின்னா இப்படி ஆசையுடையவர்களுக்கெல்லாம் நாம் சொல்லித்தர வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தது, அப்படின்னு கிருப்பையை காட்டினது பகவத் ராமானுஷர் அல்லவா. அந்த ராமானுஷர் என்னன்னு சொல்லுவோம், அவரை உத்தாரக ஆச்சாரியர் அப்படின்னு சொல்லுவோம். உத்தாரகம், நாமெல்லாம் உஜ்ஜீவிப்பிக்க வேண்டும் அப்படின்னு அவர் தான் எம்பெருமானிடத்திலே பிரார்த்தித்து கொண்டு வைத்துள்ளார். மோட்சத்தை கொடுத்துடணும், நான் ஆரெல்லாம் சிபாரிசு பண்றேனோ புருஷகாரம் பண்றேனோ அவெல்லாம் வந்துடணும். ராமானுதாசன் உள்ளார்களோ அவர்கள்லாம் அடியனுடைய கோட்டில வர்றவா, அவளெல்லாம் நேரம் உள்ள தள்ளிடணும் அப்படின்னு சீவை குண்டத்துக்கு பிராப்தத்துக்கு கொடுத்து விட வேணும்னு அதை பெருமாளுமே ஒத்துட்டு இருக்கார். அதனால சரணாகதி அனுப்பித்தார், எல்லாம் கொடுத்தோம்னு சொல்லிட்டார். இப்போ அந்த ராமானுஷருக்குத்தான், அதனாலதான் அவர் 74 சிம்மாசனாதிபதிகளை ஏற்படுத்தி
அவர்களெல்லாம் பஞ்சசம்ஸ்காரம் சாதிக்க வேணும். அங்கே இருக்கக்கூடிய சீவெட்டவர்களை எல்லாம் திரட்டி அவர்களை எல்லாம் நன்னா அபிவிருத்தி பண்ண வேணும். அவர்களுக்கு திருமந்திரார்த்தங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுக்க வேணும். அவர்களுக்கு கிரந்தங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுக்க வேணும். ஆழ்வார்களுடைய அருளிச் செயல்கள் என்ன, ஆச்சாரியருடைய சீசுக்திகள் என்ன, வியாக்கியானங்கள் என்ன, ஆதிகாவியம் என்று சொல்லப்படுகிற ராமானுஜம் என்ன, பஞ்சமோ அதாவது பாரத பஞ்சமோ வேதகான 5வது வேதமாக இருக்கக்கூடிய மகாபாரதம் என்ன, இதெல்லாம் காலக்ஷேபங்களாக சொல்லி ஸ்ரீமத் பாகவதம் என்ன, இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஆச்சாரியர்களை ஆங்காங்கே நியமித்திருந்தார் எம்பெருமானம். அப்ப அந்த ராமானுஜருக்கு என்ன திருநாம்னா உத்தாரக ஆச்சாரியன் என்பது. சரி, அவரவர்களுக்கு 74 சிம்மாசனாதிபதிகளுக்குள்ள ஒரு ஆச்சாரியர் இருக்காரோ இல்லையோ, அவருக்கு என்ன திருநாமம்? உபகாரக ஆச்சாரியன். அவர் உத்தாரக ஆச்சாரியன், இவர் உபகாரக ஆச்சாரியன். இவரிடத்துல தான் ஸ்தாபகா புன்றகாததா நாம மந்த்ரோ யாகஸ்ய பஞ்சமகா என்று இவரிடத்துல தான் நம்ம பஞ்சசம்ஸ்காரத்தை சாதித்துக் கொள்ளுகிறோம். அதுக்கப்புறம் அவர் திருநாமங்களை கொடுக்கிறார். முதல்ல ஸ்தாபகா, அதுக்கப்புறம் திருமண்காப்புக்களை துவாசநாமங்கள் திருநாமங்களை அவர் நமக்கு சாதித்து வைக்கிறார். அதுக்கப்புறமாக மந்திரத்தை உபதேசம் பண்ணுகிறார். இவனுக்கு அடியவன் என்கிற ஒரு திருநாமத்தை கொடுக்கிறார். அடியன் ராமானுதாசன்கிற சம்பந்தம் ஏற்படுகிறது அப்பொழுதுதான். அதுக்கப்புறம் திருவாராதன கிரமங்களை எல்லாம் சொல்லி கொடுத்து இவன் பகவானுக்கு அவரவர்கள் இல்லத்திலிருந்தே எம்பெருமானுக்கு ஆராதனைக்கு எளியவனாக இருக்கக்கூடிய எம்பெருமானை திருவாராதனம் செய்ய வேணும் அப்படிங்கிறதுக்கு இத்தையும் பண்ணியிருக்கிறார். 5 விதமான சம்ஸ்காரங்கள். ஸ்தாபகா என்ன தீயில் பொழிகின்ற செஞ்சுடராழ் திவேதிரி சக்கரத்தின் கொயிற்பொறியாலே ஒத்து நின்று குடிகுடி ஆட்சிகின்றோம் சங்கசக்கர லாஞ்சனங்கள். அதுக்கப்புறம் புன்றகா என்று திருவன்காப்புக்களை சாதித்து ததா நாம ஒரு திருநாமத்தை அவருக்கு கொடுத்து மந்த்ரோ அவருக்கு மந்திரங்கள் திருமந்திரம் என்ன, துவயம் என்ன, சரமஸ்லோகம் என்ன இதெல்லாம் உபதேசம் பண்ணி 5வதா யாகம்னு சொல்லப்படுகிற திருவாராதனத்தை அவருக்கு சொல்லிக் கொடுத்து மேற்கொண்டு காரியத்தை பார்க்கணும். இதெல்லாம் பண்ணி வைக்கிறதாரு ஆச்சாரியர். அவருக்கு என்னன்னு பேரு? கடகர்கள் என்று பேர். பெருமாளை போய் நம்ம சேவிக்கணும்னா முதல்ல ஆச்சாரியனிடத்துல வந்தனத்தை பெற்றுக்கொண்டு தான் நாம் பிற்பாடு போக வேணும். அந்த ஆச்சாரியனுடைய புருஷகார வைபவம் இருக்கோ இல்லையோ, அதுதான் தாத்பரியம் இங்கே. ஒன்றும் பாகவதர்களோடு சேர்ந்து போக வேணுங்கிறது ஒன்றும், மற்றொன்று ஆச்சாரியரையை புருஷகாரமாக பற்றி கொண்டு எம்பெருமானை பற்ற வேணும், அவனை எழுப்பணுங்கிறதுக்காக தான் 5 லட்சம் கோடி பெண்களை நேர கூட்டின்னு போயிட்டா. அங்கே போனால் திருமாளிகை வாசல் நிற்கிறா, பார்த்தா 2 பேர் நிற்கிறா. இப்போ இதை பார்த்தோம்னா சன்னிதிலையும் அப்படித்தானே இருக்கு. அதே போலத்தானே நாயகனாயன் நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, இவர்களே நாயகன் சொல்லிட்டா. அப்ப இவர்கள்லாம் ஆறு? நாயகனாயன் நந்தகோபனுடைய கோயில் காப்பானே. நாயகர்களா யாரு நாயகன்? கண்ணன் தான் நாயகன். ஆனா இவர்களே நாயகன் சொல்லிட்டா. அப்படின்னா இந்த கடகர்களே நமக்கு உத்தேசம். வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்துன்னு ஆழ்வாருடைய திருவாக்கு. வேதம் வல்லவர்களை கொண்டுதான் விண்ணோர் பாதமாக பகவானுடைய திருவடிகளை பத்த வேணும். வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்து என நம்மாழ்வாருடைய திருவாக்கு. அதே போல ஆண்டாள் நாச்சியார் திருவள்ளுவர் 143 பாசுரங்கள் பாடினார். அதுல 10ஆம் 10 கார்கோடல் பூக்காள்னு சொல்லி 10ஆம் திருமொழி. அதுல ஒரு பாசுரம், கடைசி பாசுரம். அதுல நல்ல என் தோழி நாகணமிஷ நம்பரர் செல்வர் பெரியர் சிறுமானிடவர் நாம் செய்வதன் வில்லி புதுவை வில்லி விட்டு சித்தன் தங்கள் தேவரை வல்லபரிசு வருவிப்பரேல் அது காண்டுமே. இது எதுக்காக இங்கே சொல்ல வரோம் அப்படின்னா, இப்ப நம்ம ஆண்டாளுக்கு பகவானை சேவிக்கணும்னு ஆசை. பகவானை போய் எப்படி எழுப்புறது அப்படின்னு ஒரே கவலையா இருக்கு. இந்த தோழியெல்லாம் என்ன சொல்றா? எப்படி போய் பெருமாளை போய் நேரடியாக சேவிக்க முடியுமா, என்ன பண்ண முடியுமா, ஏது பண்ண முடியுமான்னு பதறுகிறாள். அதுக்கு ஆண்டாள் பதில் சொல்றா, தோழி உனக்கு நான் ஒரு உபாயம் சொல்றேன் கேளு அப்படின்னு. நல்ல என் தோழி நாகணமிஷ நம்பரர், நாகணையிலே சனித்து கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான் நாகணமிஷ நம்பரர். அவரை பார்த்துட்டு என்ன சொன்னான்? நல்ல என் தோழி நாகணமிஷ நம்பரர் செல்வர் பெரியர். அவர் ரொம்ப பெரியவர். அவர் எப்பேற்பட்டவர்? சிறுமானிடவர் நாம் செய்வதன். நமக்கு தோஷங்கள்லாம் நிறைய இருக்கும். நாம் என்ன தூயோமாய்வா வந்தோமா? இல்லையே, தோஷங்கள் நிறைய இருக்கு. நாமெல்லாம் அது ரொம்ப தாழ்ந்தவர்கள். நல்ல என் தோழி நாகணமிஷ நம்பரர் செல்வர் பெரியர் சிறுமானிடவர் நாம் செய்வதன் வில்லிபுதுவை, ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கக்கூடிய வில்லிபுதுவை
வெட்டு சித்தர் பெரியவர் அவர் தான். அவர் எவ்வளவு அனுஷ்டானம் பண்ணுகிறார், எவ்வளவு தூரம் எம்பெருமானையே எல்லாம் என்று பத்துகிறார். வெள்ளி புதுவை விட்டு சித்தர் தங்கள் தேவரை நம்ம போய் சேவிச்சோம்னா பெருமாள் வருவரும் வரமாட்டாலும் தெரியாது. தங்கள் தேவரை என்னென்னலாம் பண்ணலாம்? ஒரு பூ இட்டு பெருமானுக்கு பூஜை செய்வோமா, ஒரு தீர்த்தத்தை கொடுத்து பெருமாளுக்கு பூஜை செய்வோமா, ஒரு புஷ்பத்தை சாத்தி பெருமாளுக்கு பூஜை செய்வோமா, அவனுக்கு அர்ச்சனம் பண்ணி பெருமாளுக்கு பூஜை செய்வோமா, இல்லை அவனுக்கு என்ன சாதகம் பண்ணி பெருமாளுக்கு பூஜை செய்வோம், பெருமாளுக்கு தீர்த்தம் கொடுப்போமா, பெருமாளுக்கு பிரசாதம் கொடுப்போமா, ஏதோ ஒன்றும் பெருமாளுக்கு உபகாரம்லாம் பண்ணணும். இவ்வளவும் பண்ணணும். உபசாரங்கள் 16 உபசாரங்களை பண்ண ஆரம்பித்து 32 உபசாரங்கள் போய் முடிஞ்சிட்டுனா அப்புறம் பண்ண முடியுமானா அது இல்லை. வல்லவரிசைன்னா எதுனா இதெல்லாம் பரிசா இருக்கலாம். வல்லவரிசைங்கிறது என்னன்னா அது நம்ம பண்ணா ஏதோ கோளாறு வந்துருமா இருக்கும். ஆனா பெரியாழ்வார் கூப்பிட்டால் காப்பிடவாராய் கூப்பிட்டுருக்காரு இல்லையோ, காப்பிடவாராய் காப்பிடவாராய் நீ இப்படி இப்படி தீர்த்தமாடவா, ஆயிரமேக்கு நீ போதி அறுபதந்தாவதறியாய் கானகமெல்லாம் தெரிந்து உன் கரியதிருமே நீவாட பானையில் பாரிய பத்தாதாரெல்லாம் சிரிப்ப தேனில் இனிய விரானே செண்பகப்பூ சூட்டவாராய் புஷ்பஞ்சாட்டிகோன்னு ஒளி கூப்பிட்டுருக்கார். அதே போல காப்பிடுறதுக்கு திருவந்தி காப்புக்கு பண்ணியிருக்கார். இவ்வளவு பண்ணிருக்காருன்னா பரிவு அவரிடத்துல தான். மங்களாசாசனத்துல மத்துள்ள ஆழ்வார் எழுத்தங்கள் ஆர்வத்தளவு தானன்னி பொங்கும் பரிவாலே வெள்ளிபுத்தூர் பட்டர்பிரான் பெத்தான் பெரியாழ்வார் என்னும் பெயர்னு சொன்னா அவருக்கு தான் ரொம்ப பரிவு. அந்த பரிவு இருக்கிறபடினாலே அவர் கூப்பிட்டா வந்துடுவார் பெருமாள். அவர் கூட நம்ம கூப்பிட்டா வருவாரா வரமாட்டார். ஆனா பெரியாழ்வார் கூப்பிட்டுனா வந்துடுவாரோ இல்லையோ. அதைத்தான் ஆண்டாள் சொல்றா, சமாதானம் பண்றா, பெண்ணே நீ கவலைப்படாத, தோழி நீ கவலைப்படாத, பெரியாழ்வார்கிட்ட சொல்லுவோம். அவர் தான் கடகர், இங்கே அவர் தான் நமக்கு ஆச்சாரியர். தஸ்மாத் ஆச்சாரியவான் பவேதுன்னு சொன்னா இந்த புண்டரீகாட்சனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் யாருடைய வழிக்கு முதல்ல வந்துடுறார்னா ஒரு வல்லவரிசி வருவிப்பரே அல்லது காண்டுமே என்று தங்கள் தேவராக இருக்கக்கூடியவரை ஒரு பெரியவராக இருக்கக்கூடிய பெரியாழ்வார் பிரார்த்தித்து அவர் வந்துடுறார். அதனால நீ கவலைப்பட வேண்டாம், பெரியாழ்வார்கிட்ட சொல்லிட்டோம், அவர் கொண்டு வந்துடுவார் சொல்லிட்டாரு இல்லையோ. இப்ப அது போல ஒரு கடகராக, இங்கே கடகர் யாரு? பெரியாழ்வார். அவர் தான் ஆச்சாரியஸ்தானம். அதே போல சுந்தரகாண்டத்துல ஹனுமான் தான் ஆச்சாரியஸ்தானமே. இந்த ஆச்சாரியஸ்தானமாகத்தான் அவர் அங்கே எழுந்துள்ளிருக்கார் சுந்தரகாண்டத்திலே. அதுக்காக அப்படி அந்த பாசுரம் கொண்டே அவர்களை எழுப்புவது. அப்ப கோயில் காப்பான எழுப்புறது. சரி, இது நந்தகோபனுடைய கோயிலா இல்ல இது கிருஷ்ணனோட கோயிலா? கிருஷ்ணனோட கோயில் தானே சொல்லணும். பெருமாளோடது கோவில்னு சொல்லுவோம். கோவில்னா என்ன அர்த்தம்? கோ அப்படின்னு சொல்லப்படுகிற எம்பெருமானுக்கு இல் அப்படின்னு சொல்லப்படுகிற பெரிய கிரகம் அதுதானே, அதான் கோவில் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம சம்பிரதாயத்துல கோவில்னா திருவரங்கத்தை தான் கோவில்னு சொல்லணும். சுவாமி எங்கேருந்து எழுதுன்னா கோவில்லேருந்து வரேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த கோவில்னு கேட்கக்கூடாது. கோவில்னா இது திருவரங்கமே கோவில்னு சொல்லுகிறோம். பெருமாள் கோவில்னா இது காஞ்சிபுரம். சுவாமி எங்கேருந்து எழுதுனா பெருமாள் கோயிலேருந்து வரேன். அது சரி சுவாமி பெருமாள் கோவில், சரி எந்த பெருமாள்? அவர் நவநீத பெருமாளா, வரதராஜ பெருமாளா, கோவிந்தராஜ பெருமாள் அப்படி கேட்கக்கூடாது. பெருமாள் கோவில்னு சொன்னாலே காஞ்சிபுரம் தான் அர்த்தம். சரி, திருமலைன்னு சொன்னா மேல இருக்கக்கூடிய சீனிவாச பெருமானுடைய ஆஸ்தானம், திருவேங்கடமுடையானுடைய ஆஸ்தானம். மேலகோட்டை திருநாராயணபுரம்னா மேலகோட்டை திருநாராயணபுரம் தான் கோயில். திருமலை பெருமாள் கோயில், மேலகோட்டை திருநாராயணபுரம்னு சம்பிரதாயத்திலே பிரசித்தம். எதற்காக சொல்ல வந்தேன்? பெருமாளை அங்க எழுப்பணுமோ இல்லையோ. கோவில் காப்பானேன்னா கிருஷ்ணனை சொல்றதா நந்தகோபனை சொல்றதானா? கிருஷ்ணனைத்தான் சொல்லணும். அவரே பெற்றிருக்காரோ இல்லையோ, இவரை நாயகன், இவருடைய கோயில்னு சொல்லுவோம் என்று பெருமையா. அதாவது நாயகனாயன் நந்தகோபனுடைய கோயில் காப்பானே. நீங்கள்லாம் வாசல் அந்த நந்தகோபனுடைய கோயிலை காக்கக்கூடியவர்களே, துவாரபாலகர்களாக இருக்கிறவர்களே, நீங்க தான் உள்ளுக்குள்ள ரட்சிக்கணும். ஏன்னா ராமனும் சீதா பிராட்டியும் உள்ளே உறங்குகிற பொழுது காட்டுல 14 ஆண்டுகள் காட்டில் இருந்தபோது பர்ணசாலை அமைத்து கொடுத்தது பூரா லக்ஷ்மணன் தான். அது உள்ளுக்குள்ள 2 பேரும் தூங்கிட்டு இருப்பா. இவர் வெள்ளையும் அம்போடையும் வச்சுட்டு இப்படியே சுத்தி வந்துட்டு இருப்பார். எதற்காகனா அவர் பண்ணுவதே கைங்கரியமா. நான் அகம் சர்வம் கரிஷ்யாமி, எல்லாமாக நான் இருக்க வேண்டும். அண்ணாவுக்கு ஜேஷ்ட பிராதாவாக இருக்கக்கூடியதான ராமனுக்கு எல்லாமா நான் இருக்கணும். அகம் சர்வம் கரிஷ்யாமி என்று தானும் அத்தனை தூரம் காவந்து பண்ணிட்டு பெருமாளை ரட்சித்து கொடுத்தார்னு சொன்னா அத்தனை கைங்கரியங்களையும் தான் செய்து வந்தான். ஒன்னும் இல்லை, அவர் நன்னா இருக்கணும் அப்படிங்கிறது மாத்திரம்தான் இளையபெருமாளுக்கு இருந்ததான திருவுள்ளம்.
அந்த மாதிரி உள்ளுக்குள்ள தூங்குறாருன்னா இவரை தான் முழிச்சுட்டு இருக்கார். நாயகனா நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடித்தோன்னும் தோரண வாசல் காப்பானே. கொடி இருக்கு, பெருமாள் இருந்தா கொடி இருக்குமோ இல்லையோ, அந்த கருடக்குடி. அப்ப அங்க முதல்ல துவாரபாலகர்கள், அதுக்கப்புறம் குடி கருடக்குடி. அங்க இருக்கக்கூடிய கோயில் காப்பானே, கொடித்தோன்னும் தோரண வாசல் காப்பானே. தோரணங்கள் எல்லாம் சாத்தப்பட்டு இருக்கக்கூடிய தோரணத்தின் வாசல் முதல்ல கோயில் காப்பான், அதுக்கப்புறம் வாசல் காப்பான். அவர்களை எழுப்புடனா இவாள்லாம் வந்து கேட்டா. கேட்டோன்னா நீங்களாம் ஆறு இப்படி இப்படி நடுநிசையில் இப்படி விடிய காத்தால வந்து சேர்ந்திருக்கீங்களே, நீங்களாம் ஆறு? நான் ஆயர் சிறுமியரோமுக்கு நாயகனான் நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடித்தோன்னும் தோரண வாசல் காப்பானே, கொஞ்சம் கதவு திறந்து விட அப்படின்னு கேட்டா. இந்த பெண்கள்லாம் இத்தனை பெண்கள், 5,00,000 கோடி பெண்களும் வந்திருக்கு. மணிக்கதவும் தாழ் தருவாய், மணியால சாத்தப்பட்ட அழகா இருக்கும் இந்த கதவு. இந்த மணிக்கதவும் தாழ் தருவாய், கொஞ்சம் திறந்து விட உள்ள போறோம். நம்ம சன்னிதியில் போய் கேட்குறோம்ல, அத்தியனோத்சவத்தில் கொஞ்சம் திறந்து விடுங்களேன், போயிட்டு வரோம், போய் சொல்லிட்டு வந்துடுவேன். அப்போ அவர் தான் கடகர்கள். அவளெல்லாம் நம்ம பார்த்து வச்சுட்டு அவர்களுக்கு நம்ம ஒத்தாசை பண்ணணும். அப்போ தான் பண்ணால் தான் அவன் உள்ள விடுவா. இப்போ இங்கே அப்படி தான் நடக்கிறது. ஆஹா, மணிக்கதவும் தாழ் தருவேன், நீங்களாம் ஆறு அப்படின்னு கேட்குறாரு அவர். ஆயர் சிறுமியரோ முக்கு, நாங்கள்லாம் பார்த்தா தெரியலையா, இத்தனை பேர் வந்திருக்கோமே. ஆயர் சிறுமியர்கள், இடைச்சிகள் நாங்கள்லாம் வந்திருக்கோம். வலது கைனா எதுன்னு தெரியாது, இடது கைனா எதுன்னு தெரியாது எங்களுக்கெல்லாம். ஆயர் சிறுமியரோ முக்கு. உடனே அவருக்கு வந்தது, அதெல்லாம் விடமாட்டோம். ஏன்னா பெருமாள் தூங்கிட்டு இருக்கார். பெருமாள் இந்த ஊர்ல எல்லாமே ஒரே க்ஷுத்திர மிருகங்களா வருது, எல்லாம் க்ஷுத்திர அசுர ஆவேசமாவே வருது, விடமாட்டேன்னா. நாங்கள்லாம் பொம்மநாட்டி குழந்தைகள் தானே வந்திருக்கோம், ஏன் திறந்து விட்டா ஆகாதா அப்படின்னு கேட்டபோது, பொம்மநாட்டியை தான் வந்தா ஒத்தி, பூத்தனை வந்தா அழகான பெண்ணா வந்தா ஓ, நீங்கள்லாம் பொம்மநாட்டி சொன்னா இன்னும் பயமா இருக்கு எனக்கு அப்படின்னா. பொம்மநாட்டி தானே நாங்கள்லாம்னா. பொம்மநாட்டி சொல்லாதே, ஏற்கனவே ஒரு பொம்மநாட்டி வந்தா, பால் கொடுக்குறேன்னு வந்தா, பால் கொடுத்தா, பெருமாளுக்கு விஷப்பாலை கொடுத்துட்டான். ஒள்ளை என்பின் பேச்சு முலையூடு அவள உயிருண்டான்னு பெருமான் முடித்தான். ஆகா, அது பொம்மநாட்டி, அது இருக்கட்டும் பெரியவோ, நாங்கள்லாம் சின்ன குழந்தைகள் தான் வந்துருவோம், திறந்து விட்டுருந்தான். ஆயர் சிறுமியர் ரோமுக்கு எதுக்கு வந்திருக்கீர்கள் என்னன்னு கேட்டார் அவர். அதுக்கு அரைபறை மாயன் மணிவண்ணன். மாயன்னா பெண்களிடத்துல தாழ நிற்கிறவன். போன பாஷத்துல என்ன சொன்னோம், மாயன்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னோம் அப்படின்னா, ஆச்சரியமான சேட்டுதங்களை பண்ணக்கூடியவன் ஒரு அர்த்தம். மற்றொரு அர்த்தம், அசுரர்கள்லாம் கண்ணனிடத்திலே எத்தனை பாடுபடுகிறார்களோ அந்த பாடத்தனையும் இந்த கோபிமார்களிடத்திலே படக்கூடியவனாக இருக்கக்கூடிய மாயன் அப்படின்னு பார்த்தோமோ கீழே. இந்த இடத்துல இடைச்சிகளுக்கு கீழே தாழ நின்று கொண்டு இருக்கக்கூடியவன் மாயன். மாயன் மணிவண்ணன், ரொம்ப அழகு. மணி அப்படின்னா மணி, மாணிக்கம்னா இடுப்புல வச்சு சொல்லிவிடலாம், அவ்வளவு சின்னதா இருக்கான் எம்பெருமான். அது திருவுண்டுக்குள்ள பெருமாளை அடைக்கொள்ளாமல் சாலகிராமூர்த்தின்னு சொன்னா உள்ள ஒரு சின்னதாக ஒரு டப்பா, அதில் வச்சோம்னா பெருமாளை அது உள்ள இடம் பண்ணிவிடலாம். பெரிய பெருமாள் ஆதிசேஷனில் பெருமாள் இருக்கார், சனிச்சிட்டு இருக்கார், இல்லை உட்காந்துட்டு இருக்கார், விட்டு திருக்கோலம் திருக்கோலம் அப்படின்னா அவரை எங்கேயா பண்ண முடியுமா, அது பெரிய கோயிலாழ்வான் வேணும். ஆனால் இந்த பெருமாளை, இந்த இத்தினூண்டு இந்த பெருமாளை இவர் எளியவனாக, எளிவரும் இயல்பினர் பெருமாள் தான் தன்னை சுருக்கி கொண்டு ஒரு சாலிகிராம திருமேனியில பெருமாள் இருக்கார். இப்ப அந்த மாதிரி மணிவண்ணனாக இருக்கிறான். நீல நிறத்தை கொண்டதாக எம்பெருமான். வடிவழகுன்னா வடிவழகு, அத்தனை ஒரு வடிவழகு. பிச்சேற்றவல்ல வடிவழகு, அத்தனை வடிவழகு. மாயன் மணிவண்ணன் நென்னலே அரைபறை மாயன் மணிவண்ணன். நேத்திக்கே எங்களுக்கு பறை கொடுக்குறேன்னு சொல்லிட்டான். பறைங்கிறது என்ன, வெறி வாத்தியமா அப்படிங்கிறது, அது பின்னாடி பார்ப்போம். அப்ப பறை கொடுக்குறேன்னு நேத்திக்கே சொல்லிட்டான். நென்னலே வாய் நேர்ந்தான், நேற்றே அவன் வாயாலே சொல்லி வைத்தான். கண்ணன் சொன்னதை போய் நம்புவாளா இந்த குழந்தைகள்லாம்? நம்பிடுத்து. சரி, கண்ணன் சொல்லிவிட்டான், நிச்சயமா கொடுத்துருவார் அப்படின்னு நேரம் அதுக்கே வந்துட்டு அரைபறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான். நாங்க அதுக்காக தான் வந்திருக்கோம், தூயோமாய் வந்தோம், நாங்கள்லாம் தூய்மையா வந்திருக்கோம். அனன்ய பிரயோஜனர்கள் அன்னு. பிரயோஜனம் வேற ஏதோ வச்சுட்டு இல்லை, எம்பெருமான பார்க்கணும், சேவிக்கணும், அவனுடைய வழிவழகை அனுபவிக்க வேண்டும், அவனிடத்திலே பறையை பிரார்த்திக்க வேண்டும்னு வந்திருக்கோம். பிரயோஜனாந்தரவர்கள் அல்லர்கள் நாம், அனன்ய பிரயோஜனர்கள் வந்திருக்கோம். இங்கே அரைபறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான், தூயோமாய் வந்தோம், அதுதான் தூய்மை. தூயோமாய் வந்தோம், துயிலிட பாடுவார். பகவான் எழுந்திருக்க வேண்டும் என்று துயிலிட. எப்படி, அதாவது சித்திரக்கூட்டத்திலே ராமன் சக்கரவர்த்தி திருமகன் சீதா பிராட்டியனுடைய திருத்தொடைகளிலே தலையை வைத்துக் கொண்டு அப்படியே சயனிச்சுருக்கான். சயனிச்சுருக்கிற அழகை பார்த்தா, வால்மீகி பகவான் கொண்டாடுகிறார். சமயா புதித ஸ்ரீமான் சுகசுப்த பரந்தபா என்று சொல்லுகிறார். ஸ்ரீமான், அவர் தூங்குற போதே ஸ்ரீமான்.
பார்க்கடலுள் பையத்து என்ன பரமனடிவாடி. அங்க தூங்குற போதே எல்லாம் தெரிஞ்சவர்னு நம்ம எல்லாம் சொல்ல முடியுமா? தூங்குகிற பொழுதே இவருக்கு எல்லாம் தெரியும், சர்வமும் இவருக்கு தெரியும் அப்படி சொல்ல முடியாது. நமக்கு தூங்குற போது வஸ்திரம் இருக்காங்கிறதே தெரிய மாட்டேங்கிறது. ஆனா இவர் தூங்கும் போதே பரமனா, எல்லாமே தெரியுமா. துயிலும் பரமன், துயில்கின்ற வரன், துயில்கிற போதே பரமன், எல்லாம் தெரியும், சர்வஜனாக பெருமாள் இருக்கிறான் அப்படின்னு யோக நித்திரை. அந்த பெருமாளை யோகம் என்று சொல்லுகிறோம். அதுதான் அது உறங்குவான் போல் யோகு செய்கின்ற பெருமானை ஆழ்வார் திருவாக்கு. உறங்குகிறது போலவே யோகு செய்கின்றான் எம்பெருமான். அந்த இடத்துல ஜெகத் ரக்ஷண சிந்தையாக பார்க்கடலுள் வையத்து என்ன பரமனடிவாடிங்கிறத பார்த்தோம். ஜெகத் ரக்ஷண சிந்தனை. இந்த ஆர்த்திகளாக நம்ம எல்லாம் பெருமானை நோக்கி ஒன்று பிரார்த்தித்து வந்திருக்கோம்னா அதை சொல்லிக் கொடுக்கணும் இல்லையோ, அதுக்காக அவன் பண்றான். இப்ப இங்கே பெருமாள் அவன் தூங்குற அழகை பார்த்தா என்ன அழகா தூங்குறான். இந்த தூக்கத்துல கூட ஒரு அழகா அது பார்க்க முடியாது லோகத்துல. பெருமாள் தான் மற்ற பெருமானுடைய ஒவ்வொரு வடிவழகும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பெருமாளுக்கு ஒரு ஒரு நிலையில சேவை சாதிப்பார். நின்ற திருக்கோலம், அமர்ந்த திருக்கோலம், ஈற்றிருந்த திருக்கோலம், கிடக்கை தான் ரொம்ப அதுல பிரசித்தம். கிடந்திருக்கானே பெருமாள் துயில் அப்படின்னு சொன்னா, துயில்கிறதுல போகசயனம்னா திருவரங்கத்தை சொல்லுவோம், வீரசயனம்னா பரிமளரங்கன் மாயவரன் திருவிந்தொழில் பெருமாளை சொல்லுவோம். சரி, அதுக்கப்புறம் அருமாகடல் சின்ன பெருமாள் அவரை பார்த்தா பாலசயனம்னு சொல்லுவோம். திருக்குடந்த பெருமாள் ஆறாவது சொல்லணும்னா போகம், அதாவது உத்தான சயனம்னு சொல்லுவோம். உத்தியோக சயனம் உத்தான சயனம் சொல்லுவோம். பெருமாள் திருப்புல்லாளியில் பெருமாள் எடுக்கிறோம் இல்லையா, அங்கே போனோம்னா தர்பசயனம்னு சொல்லுவோம். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ஒவ்வொரு விதமான சயனம் எம்பெருமான். வீரசயனம் ஒரு பக்கம், ஒவ்வொரு திவதேசங்களில் பெருமாள் சயனத்தின் இருக்கக்கூடியது. பார்த்தா யதோத்தகாரி பெருமாள் சொன்னதை உடனே செஞ்சுடுறார். எந்தையாவது சொன்னோம், அதாவது நம்மளாம் ஆங்கிலத்தில் ஒன்று சொல்ல முடியும். இந்த அரசாங்கத்தில் அவள்லாம் இருக்காளோ இல்லையோ, போர் வீரர்கள்லாம் இருக்காளோ இல்லையோ, அவளுக்கெல்லாம் என்னென்னா ஃபஸ்ட்டு ஒபே த ஆர்டர். அதை சொன்ன உடனே அதை கட்டுப்படணும். அவளுக்கு இந்த இராணுவத்தில் இருக்கிறவங்கள ஒபே த ஆர்டர் தான் ஃபஸ்ட்டு. இப்போ திருமிழியாழ்வார் சொன்ன உடனே பெருமாள் ஒபேடு த ஆர்டர். அவர் சொன்ன உடனே கேட்டுவிட்டார். அவர் தான் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் அப்படின்னு யதோத்தகாரின்னு பெருமாள் இருக்கார். அங்கே ஒரு பக்கம் சாய்ச்சுட்டார், இப்போ ஒரு பக்கம் சாய்ச்சி விட்டார். ஆக சொன்னதை கேட்குற பெருமாள் அவர் தான். சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். சின்ன குழந்தையா இருந்த போதும் அம்மா அப்பா சங்கச்சக்கரங்கள்லாம் மூடிக்கோ, 4 கை வச்சுக்காதே 2 கை வச்சுக்கான்னா வச்சு விட்டார். ராமன் காட்டுக்கு போனது 25 வயசுக்கு, அப்பா சொன்னது கேட்டது. பிதிருவாக்கிய பரிவாரணம்னு 25 வயசுக்கு போனார். அவர் இப்பவே வந்துட்டாரோ இல்லையோ. ஆக யாருக்கு பெருமைன்னா கண்ணனுக்குத்தான் பெருமை. துயிலிட பாடுவான். அவன் தூங்குற அழகு ரொம்ப நல்லா இருக்கு. துயிலிட பாட வந்திருக்கிறோம். ஆக துயிலிட பாடுவான். வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா. முதல்ல சொன்னா ஆயர் சிறுமியரோமுக்கு அரைவரை மாயன் மணிவன் நிலைவாயினேதான் தூயுமாய் வந்தோம் துயிலிடப் பாடுவான். வாயால் முன்னம் முன்னம், எதுவும் ஒண்ணுமே மறைக்காம முன்ன முன்னம் மறந்து விடாமல் கொடுத்துருன்னு சொல்லியிருக்கான். நிச்சயமா சொல்லியிருக்கான். முன்ன முன்னம் மாற்றாதே அம்மா. அதுக்காகத்தான் நேய நிலை கதவும் நீக்கு. பெருமானுக்கு இருக்கக்கூடிய 2 திருக்கதவுகள், 2 இதுவும் 2 பொருத்தமா இருக்கு. இதுக்கு பொருந்திருக்கு அது, அதுக்கு பொருந்திருக்கு இது. ரெண்டுக்கும் பொருத்தமாக இருக்கக்கூடிய நிழலைவாயினேன் தான் தூயுமாய் வந்தோம் துயிலிடப்பாடுவான். வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா, நீ நேய நிலை கதவும். 2 கதவுகளும் இருக்கே, இந்த 2 கதவுகளும் நித்தியசூரிகள் என்னே சொல்லுகிறார்கள். அத்தனை தூரம் அதுக்கு 2க்கும் சௌஷாதிருஷ்யம். அந்த மாதிரி கதவுகளுக்கு உண்டானா 2 பொருந்திருக்கு. அந்த பெருமானை ரட்சித்து கொடுக்கிறதோ இல்லையோ, நன்னலே வாயினேன் தான் தூயுமாய் வந்தோம் துயிலிடப்பாடுவான். வாயால் முன்ன முன்னம் மாற்றாதே அம்மா, நீ நேர்நிலை கதவும் நீக்கு. உங்களுக்கு கொஞ்சம் கதை திறந்து இல்லையா, உள்ள போட்டுமா அப்படின்னு சொல்லி பிரார்த்தித்தது தான் இன்றைய பாசுரம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.